எனக்கு இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது ஃபஸ்ட் டைம். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லோரும் கூட சேர்ந்து பொங்கல் வச்சதில்லை, ஃபேமிலியோடு வச்சதோடு சரி. இது நான் நாங்கள் இருக்கிற இடத்தாண்ட எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வச்சிட்ருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தம் 106 பேர் பொங்கல் வச்சோம். செம்ம புகை, அந்த புகை மண்டலத்தில் தாங்க முடியல. என் பொண்ணை வச்சுக்கிட்டு என்னால் அடுப்பாண்டே உட்கார முடியல. என் பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தது. இது எனக்கு ரொம்ப புது அனுபவம் இது. ஒரு இடத்துல அவ்வளோ பேர் பொங்கல் வைக்கிறோமா, எல்லா பொங்கலும் அந்த மாதிரி புகையுதா, ரொம்ப புகை வந்தோடனே கண்ணீர் தாங்க முடியாமல் நானும் என் பாப்பாவும் போய் அங்கே பக்கத்தில் கோவில் இருந்துச்சு, அங்கே போய் உக்காந்துக்கிட்டோம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இந்த அக்கா தான் என்னுடைய பொங்கலையும் முக்கால்வாசி செஞ்சது. அவங்க தான் அதுலேயே கொஞ்சம் அடி பிடிச்சிச்சு. ஏன்னா நான் மட்டும் இருந்தானா செஞ்சுருப்பேன். பாப்பாவுக்கும் ரொம்ப கண் எரிச்சலாக தாங்க முடியல. ரொம்ப புது அனுபவம், ஜாலியாக இருந்துச்சு இந்த பொங்கல் வச்சது. அப்புறம் பொங்கல் வச்சுட்டு அங்கே ஐயர் எல்லாருக்கும் அங்கே தீபாத்தனை காட்டிட்டு எல்லாருக்கும் விபூதி கொடுத்துட்டு போனார். இது மறந்துட்டேன், வீடியோ எடுத்தேன், மறந்தே போயிட்டேன். இப்போ எடுத்து பார்க்குறேன், இதுக்கு சரி பண்ணிவிடுவோமே அப்படின்றது. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொங்கல் வச்ச எல்லாருக்கும் புடவை கொடுத்தாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.